Hi viewers, welcome to STEM Guru. இந்த வீடியோவில் அப்லோட் போட்டிருக்க ஒரு மொபைலில் உள்ள மீடியாவை தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவும் இல்லாமல் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். அப்லோட் போட்டிருக்கு, ஸோ சேஃப்னு நம்புகிறவங்களுக்கு இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் உங்கள் மொபைலை மேலும் செக்யூராக வச்சுக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. முதலாவதாக நான் கேலரியை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நான் கேலரிக்கே அப்லோட் போட்டிருக்கேன். ஸோ சரியான பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும்தான் கேலரியை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பாஸ்வேர்டை கொடுத்து நான் கேலரியை ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டெம் குரு இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி உள்ள இமேஜஸை வியூ பண்ணுவோம். அடுத்ததாக வீடியோ பிளேயரை ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கும் அதே அப்லோட் போட்டிருக்கனால பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்டை கொடுத்து ஸ்டெம் குரு இமேஜை ஓப்பன் பண்ணுறேன். இதில் இன்ட்ரோ வீடியோ போட்டிருக்கேன், அதை ப்ளே பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக இந்த ஸ்டெம் குரு இமேஜை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் அப்லோக்கில் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் பண்ணலாம். இந்த இமேஜை பார்க்குறதுக்கான எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணிட்டேன். சரியான பாஸ்வேர்ட் இல்லாமல் இந்த அப்லோக்கை தாண்டி இந்த இமேஜஸை பார்க்க முடியாது. அடுத்ததாக மொபைலில் உள்ள கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் ஃபைல் :/sdcardனு டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் நம்ம மொபைலில் உள்ள எல்லா ஃபோல்டரையும் பார்க்க முடியும். ஸ்டெம் குரு இமேஜ் ஃபோல்டரும் இங்கே இருக்குது. ஓப்பன் பண்ணுனா ஃபோல்டரில் உள்ள எல்லா மீடியாவையும் பார்க்க முடியும். இப்போ இந்த ஃபோல்டரில் உள்ள சாங் ஒன்றையும் ப்ளே பண்ணி கேட்க முடியும். எஸ்டி கார்டுன்னு கொடுத்தனால சிப்பில் உள்ளது மட்டும்தான் ஷோ ஆகும்னு நினைக்காதீங்க. இங்கே இன்டர்னல் ஸ்டோரேஜில் உள்ள வாட்ஸ்அப் ஃபோல்டரை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேறு எந்த ஆப்பும் இல்லாமல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நம்ம சேனல்லே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்கை தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு இனி பார்ப்போம். மொபைலில் உள்ள செட்டிங்கை ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்ததாக கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி பெர்மிஷனில் ஸ்டோரேஜ் பெர்மிஷனை ஆன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை ஆஃப் பண்ணிட்டா ஓகே. இப்போ நீங்கள் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ண மாதிரியே திருப்பி சர்ச் பண்ணால் பெர்மிஷன் ஒன்று கேட்கும். ஸோ நீங்கள் நெவர் ஆஸ்க் அகெய்னை டிக் பண்ணிவிட்டு டெனி கொடுத்தீங்கன்னா இனி ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் திருப்பி இந்த ப்ரௌசரில் இமேஜ், வீடியோ அல்லது சாங்கை டவுன்லோட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் நெவர் ஆஸ்க் அகெய்னை டிக் பண்ணாமல் அலோவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி முடிஞ்சதும் பெர்மிஷனில் உள்ள ஸ்டோரேஜ் பெர்மிஷனை ஆஃப் பண்ணிங்கன்னா ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.